ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் அவங்க எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு என்னென்ன புத்தகங்களை நீங்க சஜஷன் பண்றீங்க? ஐஏஎஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு நம்பிக்கையை வளர்க்கிறது. என்னதான் ஒரு ட்ரெக்கிங் போகணும்னு நினைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி கதைகளுக்கு போகலாம். இந்த மாதிரி கதைகளுக்கு இந்த மாதிரியான பெயர் இருக்கு அப்படின்றது திருச்சியில ஐஐஎம்ல ஒரு லைப்ரரியில நான் படிக்கும்போது அந்த வெரைட்டி ஆஃப் லிட்ரேச்சருக்கு வந்து குயிக்கா சடன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபிளாஷ் ஸ்டோரிஸ் சொல்லலாம், நானோ ஸ்டோரிஸ். யாருக்கு இந்த கதை போய் சேருதோ இல்லையோ எழுதுற ஆளுக்கு பயங்கரமா சேருது. அந்த வகையில ஒருத்தர் வந்து ரசிச்சு எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அது இன்ஃபெக்சியஸா இருக்கும். ஒரு வருடம் நீங்க எத்தனை புத்தகங்கள் படிப்பீங்களோ அந்த ஒரு வருடத்துல படிக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் 1 மணி நேரம் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த ஞானத்தை பெற்று விடலாம். நூலகங்கள் மிக நிறைவான பகுதியில யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம நிறைவான எண்ணத்தோட அது கிடைக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். வணக்கம், ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களுடைய நேர்காணல்ல இப்ப நாம இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இப்ப பணியில இருந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் அவங்க எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு என்னென்ன புத்தகங்களை நீங்க சஜஷன் பண்றீங்க? ஐஏஎஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு நம்பிக்கையை வளர்க்க வேண்டியது முக்கியமான குறி வச்சு அடி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் நம்ம NCBS தான் வெளியிட்டோம். அடுத்தது இந்த படித்தாலை இனிக்கும் அப்படின்ற புத்தகம், 100க்கு 100 அப்படின்ற இந்த புத்தகம் வந்து உணர்வுசார் நுண்ணறிவை பற்றிய புத்தகம். ஒரு முறை படித்தாலே அப்படியே எந்திரன் படத்துல வர மாதிரி அப்படி திருப்பி பார்த்தாலே ஞாபகம் இருக்கிற மாதிரியான டெக்னிக். நல்ல மனசு வச்சிருந்தோம்னா அந்த மாதிரி படிக்க முடியும் அப்படின்றத இந்த புத்தகத்தை அதுல அந்த மாதிரியான டெக்னிக்கை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். படிக்காமலே ஞானத்தை பெறுவது என்பது எப்படி வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். 100க்கு 100 மார்க் வாங்கினவங்க எல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டாங்களா அப்படின்னு கணக்கு பார்க்கும் பொழுது அதுக்கு மதிப்பெண்களை தவிர மற்றதும் தேவைப்படுது. அது என்ன அப்படின்றது வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அப்ப மக்கட்பண்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், தன்னுடைய உணர்வுகளை சரியான முறையில பராமரிக்கிறதுக்கு தேவைப்படுது. இது மட்டும் இருந்ததுன்னா மதிப்பெண்கள் நல்லா வர்றதுக்கு இந்த புத்தகங்கள் பயன்படுகிறது என்கின்ற வகையில இது எல்லாத்தையும் நான் வந்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதிய இந்த புத்தகங்கள் மூலமாக இந்திய ஆட்சி பணி தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கும் பொதுவாக படிக்கிறது குறி வச்சு அடிக்கின்ற புத்தகம் வந்து ஒரு கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். கேள்விகள் வந்து SQ3R ஒரு டெக்னிக் இருக்கு, அதை பத்தி எல்லாம் அதுல விளக்கமா சொல்லியிருக்கேன். நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகம் எல்லாமே நீங்க எழுதின புத்தகம்? நாம எழுதி NCBSல வெளியிட்ட புத்தகங்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்ப ஐஏஎஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பதவி. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே அவங்க வந்து ஏகப்பட்ட புத்தகங்களை படிக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நாட்டு நடப்பு, அரசியல், சமுதாயம், சோசியலிசம், ஸோ இது எல்லாத்த பத்தியுமே வந்து அவங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த படிப்பு மட்டும் அவங்களுக்கு வந்து எழுதுறவங்களுக்கு போதுமா? இதை தவிர, ஏன்னா படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியா அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாஸ்ட் இருக்கும். அவங்க கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து மண்டைக்குள்ள ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்களை அப்சர்வ் பண்ணும்போது அது எல்லாத்தையும் வந்து அவங்க ஒரு பக்குவப்படுத்தி அந்த மனநிலைக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஸோ அதை பத்தி படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பக்குவத்துல நிதானமா நிறுத்தி அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கும் திருச்சி அடையாம ஐயோ இந்த மாதிரி போயிடுச்சு எழுதும் போது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகாம தன்னைத்தானே கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி வர்றதுக்கான வழிமுறைகளை நீங்க எதுவும் சொல்றீங்களா? வழிமுறைகள் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது மனசை வந்து தன்னை வென்றவன் தரணியை வெல்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் திருமூலரோட திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு, தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை எறியாமல் தானே கெடுக்கின்றான், தன்னை எறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்ட்டு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு. மந்திரம் மிக்கதொரு தந்திரம் இல்லை. ஸோ மந்திரம் போட்ட மாதிரி நம்ம வந்து நம்ம நினைக்கும் போது
நினைக்கின்ற ஃபீலிங், நம்ம சோகமா இருக்கோம், நம்ம சந்தோஷமா ஆகணும்னு மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெருசா வேற என்ன வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை விட வேற என்ன பரீட்சை எழுதி அதைத்தான் அடையிறதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதனால அதை பத்தி சொல்ல போனோம்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தோட தலைப்பே ஜஸ்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம். உணர்வுகள் வந்து மிக முக்கியமானது அப்படின்றது தான் உணர்வு சார் நுண்ணறிவு சொல்லுவாங்க. யுவல் நோவா ஹராரி அப்படின்றவர் வந்து இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு ஜெருசலம் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு வரலாற்று பேராசிரியர். உலகமே அவரை தான் அறிவு ஜீவியாகவும் ஒரு விஷயத்தை பத்தி கருத்தை வந்து வேணும்னு கேட்டாங்கன்னா அவரை தான் திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட போய் என்னுடைய குழந்தைங்க வந்து நம்ம கல்லூரியில என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா அல்லது எம்பிபிஎஸ் அல்லது மருத்துவமா பொறியியலா இந்த மாதிரி விஷயங்களை இதுல எதை படிக்கணும் படிச்சா நல்லது அப்படின்ட்டு அவர் கேட்டப்ப அவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் சொன்னாரு. ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பாடமாக இப்ப வந்து கல்லூரிகள்ல சொல்லித்தரப்படுகிறதா என்று பார்த்தா இல்ல, அது உளவியலுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இப்ப நம்ம ஒரு கேமரா வாங்கினாலோ, ஒரு செல்போன் வாங்கினாலோ, ஒரு மைக்ரோவேவ் ஓவன் வாங்கினாலோ, ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ, நம்ம உடனே கார் வாங்கினா மேனுவல் கொடுக்குறாங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்றது. உலகத்துல மேனுவலே இல்லாம எல்லாரும் மிஸ்ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா மனசுக்கு மேனுவல் போட்டா யூஸ் ஆகும். அதுக்கு நான் ஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய அறிவை தரக்கூடிய அறிவை தரக்கூடிய புத்தகங்களை விட கற்பனையாக ஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய புனை கதை வகைகள் தான் படிக்கணும் அப்படின்றத பரிந்துரை, உளவியலாளர்களுடைய பரிந்துரை. கதைகள் வாழ்க்கையை உருவாக்குகின்ற நியூரல் நெட்வொர்க்கை உருவாக்குகின்ற கருவிகள். எனவே அந்த மாதிரியான கதைகளை வேகமாக படிப்பதற்காக சின்ன கதைகள், சடன் ஸ்டோரிஸ், கிளாஷ் ஸ்டோரிஸ் அல்லது ஹைக்கூ ஸ்டோரிஸ் அல்லது நேனோ ஸ்டோரிஸ், இந்த மாதிரி பெயர்ல சுருக்கமா ஒரு நிமிடத்துல படிக்கிற மாதிரியான புத்தகங்கள் கதைகளை தான் எழுதுனேன். அந்த மாதிரி கதைகள் வந்து முதல் பஞ்ச் வந்து ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் அப்படின்ற தலைப்புல NCBO வெளியிட்டாங்க. இது சேலம் புத்தக திருவிழால 2024 டிசம்பர்ல வெளியிட்டோம். அதுக்கப்புறம் 150 கதைகளுக்கு ஒரு தொகுப்பா நம்ம வெளியிட்டு இப்போ கிட்டத்தட்ட 12 தொகுப்புகள் 1800 கதைகள் பக்கத்துல இதை நெருங்கிட்டு இருக்கோம். இது நிச்சயமா ஒரு படிக்கிறதுக்கு வந்து நினைவுல நிற்குமா இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நினைவுல நிச்சயமா நிக்கிற மாதிரியான ஒரு சின்ன கதைகள் எல்லாமே ஒரு பக்க கதைகள், கிட்டத்தட்ட ஒரு பக்க கதைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் ஒரு நிமிஷம் ஒரு விஷயம், அதான் ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் 2 பக்க கதைகள், 2 பக்கத்துல முடிஞ்சிருது. அதுவும் என்னன்னா தன் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய, தன்னை பக்குவப்படுத்தக்கூடிய விதத்துல அந்த விஷயங்களை வந்து கதைகளா நீங்க எழுதி. இப்ப குறிப்பா இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைப்பே வித்தியாசமா இருக்கும். தலைப்பு எல்லாமே யோசிக்கிற மாதிரியா இருக்கும். இனிமேல் தான் பிறக்க இருப்பவருடன் ஒரு சந்திப்பு அப்படின்னு. எதுக்காகன்னா 58 வயசுல ஒரு ஞானி வந்து ஞானத்தை தேடி ஒருத்தட்ட போறாரு. பயாசித் அப்படின்ற ஒரு ஞானி, அவங்கள சூஃபி ஞானிகள், ஆப்கானிஸ்தானம் அந்த மாதிரி பகுதியில வாழ்ந்தவங்க. அவர் தேடி போயிட்டு அந்த குரு வந்து அவரை வந்து அவர்கிட்ட எதுவுமே பேசல. டெய்லி போறாரு, வெயிட் பண்றாரு, அவர் ஒன்றும் சொல்லல. இப்படியே அது ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷம் அவரு டெய்லி குரு ஒன்றும் பேசாம அமர்ந்து 12 வருஷம் காத்திருக்காரு. அப்பவும் ஒரு குரு ஒன்றும் பேசல. ஆனா இவருக்கு ஞானம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அது அப்போ 70 வயசு ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து, சார் உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டுருக்காங்க. அவர் எனக்கு 4 அப்படின்னு சொன்னாங்க. ஆக ஞானம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை பிறந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதுதான் இந்த கதையில எனக்கெல்லாம் இன்னும் ஞானமே பிறக்கல, அதனால இனிமேதான் பிறக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற இந்த மாதிரி விஷயங்கள், ஜென் கதைகள், தத்துவங்கள், நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பார்த்து வித்தியாசமான கோணத்துல பார்க்க முடியுமா அப்படின்ற முயற்சி, அந்த மாதிரியான கதைகள் இதுல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க வந்து கதைகள்ல நம்ம வந்து மோஸ்டா என்ன சொல்லணும்னா சிறுகதைகள், பெருங்கதைகள், குறுநாவல், கவிதை தொகுப்பு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இதற்கும் அப்பாற்பட்டு நிறைய கோட்வேர்ட்ல கதைகளை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த வார்த்தைகள்லாம் என்னென்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான கதைகள் வந்து இப்ப வாசகர்கள் என்று சொல்லக்கூடியவங்களோட நேரத்தை காகிதங்களோட புத்தகங்களோட போட்டியிடுறது என்று பாத்தீங்கன்னா செல்போன் அல்லது சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், இந்த மாதிரி ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், உடனடியான ஒரு விஷயம். நாம எழுதுறது கூட உடனடியா பப்ளிஷ் பண்ணி உடனடியா படிக்கணும்ன்ற உலகத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறதுனால கதைகளுடைய நீளங்கள், இப்ப லியோ டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதின்ற புத்தகம் வந்து
எவரெஸ்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான பக்கங்கள் போகும்போது அதை படிச்சு முடிக்கிறதுக்கான பொறுமையும், அதை படிச்சு முடிக்கிறது மிக நல்ல அனுபவம். எவரெஸ்ட் ஏறின அனுபவம். எவ்வளவு பேர் எவரெஸ்ட் ஏறணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற இடத்த ஹைக் பண்ணி பார்க்கணும், சின்னதா ஒரு ட்ரெக்கிங் போகணும்னு நினைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி கதைகளுக்கு போகலாம். இந்த மாதிரி கதைகளுக்கு இந்த மாதிரியான பெயர் இருக்கு அப்படின்றது திருச்சியில ஐஐஎம்ல ஒரு லைப்ரரியில நான் படிக்கும் பொழுது அந்த வெரைட்டி ஆஃப் லிட்ரேச்சருக்கு வந்து குயிக்கா சடன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஃபிளாஷ் ஸ்டோரிஸ் சொல்றாங்க, நானோ ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோன்றது 10⁻⁻6, இது 10⁻⁻9, அந்த அளவுக்கு சின்ன ஸ்டோரி. நானோ டெக்னாலஜின்னு சொல்ற மாதிரி நானோ ஸ்டோரிஸ். ஹைக்கூ ஸ்டோரிஸ்ன்றாங்க, 3 வரியில இருக்கிற கவிதையை வந்து ஜப்பான்ல அது ஹைக்கூன்னு சொல்ற மாதிரி சுருக்கமான கதைகள். அது என்னன்னா ஸ்டார்ட் ஆஃப்டர் ஸ்டார்டிங், எண்ட் பிஃபோர் எண்ட் அப்படின்ற மாதிரி கதை. அது நடுவுல ஆரம்பிச்சு நடுவுலயே முடிஞ்சிடும், ஒரு ஒரு ஃபிளாஷ் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த கதைகள்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது யாருக்கு இந்த கதை போய் சேருதோ இல்லையோ எழுதுற ஆளுக்கு பயங்கரமா சேருது. அந்த வகையில ஒருத்தர் வந்து ரசிச்சு எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அது இன்ஃபெக்சியஸா இருக்கும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். வந்துட்டு இருக்கேன் அந்த புத்தகங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. சிறப்பு சார். உங்களுடைய ஒரு பக்க இரு பக்க கதைகள்ல 150 கதைகளை வந்து நீங்க அதுல எழுதியிருக்கீங்க இல்லையா? தொகுப்பு 150 கதைகளுடைய தொகுப்பு அதுல இருக்கு, பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுடைய அடுத்த தொகுப்பையும் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியா உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, புத்தகம் பத்தி நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப பள்ளி பருவத்துல இருந்து அந்த புத்தக வாசிப்பு இருக்கணுங்கிறது வந்து எல்லாருமே கொஞ்சம் விருப்பப்படுறாங்க. அது மாணவர்கள் வந்து பள்ளியை விட்டு வெளியே வரும்போதே அந்த 5 சப்ஜெக்ட் இருக்கு, அந்த 5 சப்ஜெக்டை தவிர புத்தக வாசிப்புங்கிற பழக்கம் அவங்களுக்கு அங்கிருந்து வரணும். அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து தன்னைத்தானே மேம்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். நிறைய சமுதாயத்தை பத்தி சில விஷயங்களையும் நம்ம வரலாற்றை பத்தி சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தன்மை அது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மொத்தம் இந்தியாவை பத்தி பேச வேணாம், நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துப்போம். அதுல வந்து பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் ஏன் லைப்ரரி இன்னும் வைக்கல? அதாவது 1-2 இடங்கள்ல இருக்கு, அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா இடங்களையும் அது வந்து தேவை. எல்லாமே கல்விக்காக தானே அந்த ஸ்கூல் காலேஜுங்கிறது கல்விக்காக தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்ப எல்லா இடத்துலயுமே அந்த வந்து லைப்ரரிங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயம் இல்லையா? அது ஏன் இன்னும் நமக்கு வந்து வைக்கல? நல்ல கேள்வி மேடம். ஆனா நான் உங்களோட கருத்துல இருந்து மாறுபடுறேன். நான் படிச்ச கல்லூரி, நான் படிச்ச பள்ளி எல்லா இடங்களையும் நூலகங்கள் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தாய்மானவருடைய ஆனந்த கழிப்பு பாடல்ல அருளாலே எதையும் பாருன்றான், அத்தை அறிய அதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதெல்லாம் கண்ட என்னையும் கண்டிலன் என்னேடி என் தோழி அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். பாட்டனுடைய முழு பொருள் என்னன்னா, அறிவை நாம தேடி அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இருள் தான் தெரிய வரக்கூடியது, தேடாத அறிவு தானாக வருகின்றது. இதெல்லாம் வந்து பிலாசபிக்கலான ஒரு கோணத்துல நான் பார்க்கக்கூடிய விஷயம். இதை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மீடியா கிடைச்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு தேவையான அறிவு ஒரு மாணவன் தயாராகும் போது ஆசிரியன் அவனாகவே அகப்பட்டுக் கொள்வான் என்று சொல்வார். அதனால அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் பத்தி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து மைண்ட் செட்னு ஒரு புக் இருக்கு, கேரோல் ட்வெக் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அதுல 2 வகையான மைண்ட் செட் இருக்கு. ஒன்னு வந்து growth மைண்ட் செட், இன்னொன்று ஸ்டேபிள் மைண்ட் செட். growth மைண்ட் செட் அப்படின்றது நமக்கு எல்லாமே இருக்கு, நம்மகிட்ட விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை சரியா பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. அந்த ஸ்டேபிள் மைண்ட் செட் வந்து நம்மகிட்ட இது இல்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட மூளையிலேயே 2 மூளையை வச்சு அனுப்பியிருக்காங்க இயற்கை. ஒண்ணு இடது மூளை, ஒண்ணு வலது மூளை. இடது மூளையப்போ இது இல்ல, அது இல்ல, இது பத்தாது, நீ விளங்க மாட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வலது மூளை வந்து இந்த உலகமுடைய கால்பந்து உருண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது, எங்கும் பாரடா இப்பூவி மக்களை, பாரடா உனது மானுட பிறப்பை, பாரடா உன்னுடன் பிறந்தப்பட்டாலும்னு விசால பார்வையால் விழுங்கு மக்களை, அப்படி அறிவை விரிவு செய்ய அரண்டமாக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றது ரைட் பிரெயின். சோ அதனால நிச்சயமா அருகில் இருக்கின்ற நூலகங்கள், அற்புதமான நூலகங்கள் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை, கோவை மற்றும் மதுரையில மிக அற்புதமான கலைஞர் நூலகம். அந்த நூலகத்திலாம் நீங்க போனீங்கன்னா அது ஒரு கடல். அதனால நம்ம எவ்வளவு பெரிய மனசோட அங்க போறோமோ அவ்வளவு புத்தகங்களை நம்மளால அள்ளி வர முடியும். அறிவு சுரங்கம் காத்திருக்கிறது. நம் பார்வை வந்து கல்லை கண்டால் கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி, கடவுள் கண்டால் கல் இல்லை. பார்வை சரியான கோணத்தில் இருக்கும்போது நிச்சயமா நூலகம் அவசியப்படுகிறது. தமிழ்நாட்டில் அற்புதமான நூலகங்கள் ஏராளமாக இருக்கின்றன.
தாராளமாக படிக்கலாம். தாராளமாக படிக்கலாம். ஆனா அந்த நூலகங்கள் எல்லாம் பொது நூலகங்களா இப்போ மோஸ்ட்லா வந்து இப்போ சென்னையிலேயே பாத்தீங்கன்னா நூலகம் அப்படி கேட்டோம் அப்படின்னா லைப்ரரிய சொல்லுங்க அப்படின்னா ஜென்ரலா எல்லா வாயில இருந்தும் வர்றது கன்னிமரா லைப்ரரி, அண்ணா லைப்ரரி. இந்த 2 லைப்ரரி மட்டும்தான் வந்து மோஸ்டா தெரிய வருது. எல்லார் வாயிலும் வர்றதும் அதுதான். அப்போ வந்து இப்ப பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அது வந்து ஒரு அவசியப்படாத ஒண்ணு. ஏன்னா வந்து பக்குவப்படுதல் அந்த நாலேஜ்ங்கிறது வந்து இயற்கையாவே ஒரு மனிதனுக்கு இருக்கு. அது அவனே உணருவான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கரெக்டா? ஆமா மேடம். சரிங்க சார். இப்போ வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்குமான லைப்ரரியை நீங்க வந்து இந்த ஒரு வாதத்துல முடிச்சிருக்கீங்க. இது ஓகே. இப்ப அதை தவிர்த்து லைப்ரரிங்கிறது வந்து காமனாவே நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு லைப்ரரி வந்து வைக்கணுங்கிறது வந்து இருக்கு. இப்ப ஆவடினா ஆவடிக்குன்னு ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த ஒரு தொகுதிக்கு. அம்பத்தூருக்குன்னு ஒரு லைப்ரரி இருக்கும். இப்ப பாடினா பாடிக்குன்னு ஒரு லைப்ரரி வந்து இருக்கணுங்கிறது வந்து ஒரு ஒரு சூழல். அது அரசாங்கத்துல நியமிக்கப்பட்ட ஒண்ணு. அது இருக்குங்கிறதே வந்து மக்களுக்கு இன்னும் தெரிய வரல. இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு நூலகம் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்குங்கிறதே வந்து யாருக்கும் தெரியாது. இப்ப ஆவடியில இருக்குன்னா அது எங்க இருக்குங்கிறது வந்து ஆவடியில இருக்க மக்களுக்கே வந்து எல்லாருக்குமே தெரியாது. யாரோ கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. அதுவும் அந்த லைப்ரரிக்குள்ள போய் பார்த்தனா கிட்டத்தட்ட குடோன் மாதிரியே தான் இருக்கும் அது. அந்த அந்த நிலைமை எப்ப மாறும்? ஏன்னா எல்லாமே புத்தகங்கள் தான். இப்ப NCBHல இருக்கிற புத்தகங்களும் லைப்ரரியில இருக்கதான் போகுது. இப்ப அதை வந்து இன்னும் செம்மைப்படுத்தலாம் இல்லையா? ஏன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வந்து மாணவர்கள் அவங்களே பக்குவப்படுத்திப்பாங்க. அவங்க படிக்கணும் அப்படின்னா வெளியில லைப்ரரி இருக்கு. ஸோ அண்ணா லைப்ரரி இருக்கு அப்படின்றீங்க. அவ்வளவு தூரம் அண்ணா லைப்ரரியும் கன்னிமரா லைப்ரரியுங்கிறது ஓகே. ஆனா ஒரு ஒரு ஏரியாவுக்குமே ஒரு லைப்ரரி இருக்கணுங்கிறது அரசாங்கத்தால நியமிக்கப்பட்டவங்க அது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா சரியா தெரியலையே. அத சரியான பராமரிப்பும் அதுக்கு இல்லையே. அது என்ன சொல்யூஷன்? கேள்விகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சொல்யூஷன் வந்து லைப்ரரியில இல்ல, உங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை ஆக்சுவலா. அதனால நீங்க வந்து உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு நமக்கு நூலகங்கள் இருக்கு, நம்ம மக்கள் நல்லா படிப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு நிறைவு மனப்பான்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த மனப்பான்மை வந்து வராதவங்களுக்கு உருவாக்குறதுக்காக தான் நான் இந்த பணிக்கு வந்திருக்கேன்னு நான் சொல்ல முடியாது. அதனால நீங்க இப்படியே தவிச்சீங்கன்னா இது உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்ற இலவச அறிவுரை உங்களுக்கு தர்றேன். நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது விட்டுறலாம். அது ஏன்னா தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில வேற எதுவுமே பேச வேண்டியதில்லை. சற்று முன்னாடி ஒரு கதை, ஒரு பக்க கதை, ஒரு 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 நிமிட கதையை வந்து நான் உங்களுக்கு ஒளிபரப்பி காட்டினேன். ஏன்னா இந்த கதைகள் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல நண்பர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து அரசு ஆசிரியர் அதை வந்து ஒரு சேவையாக இன்ஸ்டாகிராம்ல ஒளித்துகள் அப்படின்ற புத்தகங்கள்ல என்னோட பேர் ஒளித்துகள்ன்ற வகையில எழுதிட்டு இருக்கேன். அவர் அதை வெளியிட்டாரு. அதுல சொன்னாரு, ஒரு வருடம் நீங்க எத்தனை புத்தகங்கள் படிப்பீங்களோ அந்த ஒரு வருடத்துல படிக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் 1 மணி நேரம் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த ஞானத்தை பெற்று விடலாம் அப்படின்னு கெவின் கெல்லி அப்படின்ற ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு. அவர் வந்து 69 வயசுல அடுத்தது 70வது வயசு வரப்போகுது, நம்ம ஒரு 70 விஷயம் இதுக்கு முன்னாடி எவனு நம்ம சொல்லி சின்ன வயசுலயே இது தெரியும் வந்திருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோண வைக்கிற மாதிரியான தத்துவங்கள் எழுதலாம் அப்படின்ட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. ஓ மை காட், அவரால் 70 வயசு ஆகும்போது 70 எழுத முடியல. ஆனா 71 வயசு ஆகும்போது அவர் வந்து 103 எழுதிட்டாரு. அதனால 103 கெவின் கெல்லியோட அட்வைஸ் அப்படின்னு சொல்லி போட்டாரு. டெக்டானியம் அப்படின்ற பேர்ல அந்த கெவின் கெல்லியோட வெப்சைட்ல அவர் கெவின் கெல்லியை பார்க்கலாம். அவர் ஒரு பிலாசபர். அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் நம்பக்கூடியவங்க. ஏன்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயமா இருக்குது. நமக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்ற பாடல் இருக்குன்னா நம்மளால குறைகளை பார்க்காம வாழக்கூடிய அது நேர்மறை மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கானதான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை ஏன் மிகச்சிறந்த புத்தகமாக இங்கிலாந்தில் 2015 இங்கிலாந்து பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் தேர்ந்தெடுத்த புத்தகத்தோட தலைப்பு வந்து நாட் நோயிங். நாட் நோயிங்னா தெரியாமல் இருக்கிறது. தெரியாமல் இருக்கிற நன்மைகள் இருக்கிறது. அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நம்ம சாக்ரட்டிஸ் சொன்னாரு, பெரிய தத்துவ ஞானி, ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் ஐ நோ நத்திங். அறிவு வந்து நமக்கு வரையறுக்கத்தக்கது, அறியாமை அதிகமானதுன்ற அந்த ஞானம் கிடைச்சதுன்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்மளால படிக்க முடியும். முன்னாடி எல்லாம் படிச்சோம் வேலைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேலைக்கு போறவங்க படிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் புது விஷயங்கள் வந்திருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இருக்கு.
வயசானவன் 80 வயசானவங்க செல்போன் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு அவங்க பேரன்கள்கிட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை கண்டினியூஸான கற்பித்தல் கற்றல் இது நடந்துகிட்டே இருக்கு. நூலகங்கள் மிக நிறைவான பகுதியில யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம நிறைவான எண்ணத்தோட அது கிடைக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் ஓகே அப்படின்ற பதில மட்டும் சுருக்கமா இதைத்தான் கடைசியில கொண்டு வந்து முடிச்சுட்டு நன்றி ஓகே சொல்றேன். ஓகே சார். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி NCBHக்கு புத்தகங்கள் சார்ந்து நீங்க பேசினதுக்கும், நீங்க எழுதிய புத்தகங்களை பத்தின சில விளக்கங்கள் கொடுத்ததுக்கும், IAS அதிகாரியா வரப்போற மாணவர்களுக்கான சில வழிமுறைகளை நீங்க சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.